இப்போ அடுத்து 6வது வசனம். Verset 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார். Il est écrit qu'il y a une étendue entre les eaux. இப்பொழுது தண்ணீர் ஐஸ் நிலையில் இல்லை. Maintenant, l'eau n'était pas en état de glace. திரவமாய் மாறிவிட்டது. Elle est devenue liquide. ஆண்டவர் என்ன செய்கிறார்? Qu'est-ce que Dieu fait? தண்ணீரை தண்ணீரிலிருந்து பிரிக்கிறார். Il a dit, il sépare les eaux. அதாவது தண்ணீரின் பெரும்பகுதியானதை கொண்டு போய் மேலே வைத்துவிட்டு La majorité des eaux, il les place en haut. அந்த மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் இடையில் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். Et entre les eaux qui étaient au-dessus et les eaux qui étaient en bas, il met à l'intervalle les cieux. விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். Les scientifiques l'acceptent. கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன் வரை Jusqu'à 4000 ans avant, jusqu'à. ஓசோன் படலத்தோடு ஓசோன் லேயர், Voilà, oui, la couche d'ozone. ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் இருந்தது என்று. Ils disent qu'il y avait une couche d'hydroxyde qui était là juste au-dessus de la couche d'ozone. ஹைட்ரோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், H2O, தண்ணீர். C'est-à-dire H2O, l'eau, il était là juste au-dessus de la couche d'ozone. ஒரு பெரிய தண்ணீர் படலம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். Les scientifiques, ils acceptent qu'il y avait une couche d'eau au-dessus de la couche d'ozone, H2O. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Et dans le chapitre 2, il est dit, ஆண்டவர் பூமியின் மேல் இன்னும் மழையை பொழிய பண்ணவில்லை. Dieu n'a pas fait tomber de la pluie sur la terre. ஒரு மூடு பனி பூமியை மூடிக்கொண்டிருந்தது, நனைத்தது. Il y avait qu'une seule nuée de vapeur qui entourait la terre. ஏன் மழையை பெய்ய பண்ணவில்லை தெரியுமா? Vous savez pourquoi la pluie n'est pas tombée encore? அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்தபடியினால், Parce qu'il y avait la couche d'hydroxygène. சூரிய கதிர்கள் அந்த படலத்தை தாண்டி பூமிக்கு வரும் பொழுது, Parce que quand les rayons du soleil, ils veulent atteindre la terre, செறிவு குறைந்த நிலையில் வந்தபடியினால் ils arrivent avec une force qui est moindre. பூமியில் இருந்த தண்ணீரை நீராவியாக்க முடியவில்லை. Ils ne pouvaient pas changer les eaux qui étaient sur la terre en vapeur. பூமியில் இருக்கின்ற தண்ணீர் நீராவியாகி மேலே போனால்தான் C'est seulement si les eaux qui sont sur la terre, ils montent en vapeur, மேகங்கள் வரும். que les nuages vont se produire. மேகங்கள் குளிர்வடைந்தால்தான் Et si les nuages se refroidissent, மழையாக பொழியும். il y aura la pluie qui peut descendre. ஆகவே அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலத்தை தாண்டி வருகின்ற இந்த சூரிய கதிர்கள் Donc les rayons du soleil qui doivent traverser la couche de hydroxygène, தண்ணீரை நீராவியாக்காதபடியினால் parce qu'ils n'ont pas transformé l'eau en vapeur, மழையே வரவில்லை. la pluie n'est pas tombée. ஆகவே Donc, நோவா காலத்தில் நோவா வானத்திலிருந்து தண்ணீர் வரும் என்று பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களால் அந்த தாற்பயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. quand Noé il a prêché à son époque en disant que la pluie, le déluge allait venir, les gens ne pouvaient pas l'accepter. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்பும் பொழுது, Dans Genèse chapitre 7, quand Dieu il a envoyé le déluge, அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் தான் வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. la couche d'hydroxygène, quand elle s'est ouverte, elle a ouvert les cieux, les eaux qui étaient au-dessus des cieux. 40 நாட்கள் அந்த தண்ணீர் மறுபடி பூமிக்கு வந்தது. Pendant 40 années, ces eaux se sont déversées sur la terre. ஆழத்தின் ஊற்றுக்களும் திறந்தன. Et les sources de la terre, elles se sont ouvertes. வேதம் சொல்லுகிறது உலகத்தின் அதி உயர்ந்த சிகரத்தை விட 15 முழம் தண்ணீர் மேலே நின்றது Il என்று. est écrit qu'il y avait, je sais pas, 15 mètres au-dessus de la terre, l'eau s'est tenue. 8ஆம் அதிகாரத்திலே Chapitre 8, ஆண்டவர் பூமியிலே ஒரு காற்றை அனுப்பினார் என்று சொல்லுகிறது. il est écrit que Dieu a envoyé un vent. எபிரேய சொல் அந்த காற்றை என்ன காற்று என்று சொல்லுகிறது தெரியுமா? Et vous savez, le mot hébreu, qu'est-ce que ça veut dire, le vent? கீழ் காற்று. Un vent du sud. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் ஒரு காற்று. C'est un vent qui va du sud au nord. கிழக்கிலிருந்து மேற்காக இந்த பூமியை சுற்றி 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 காற்று அடிக்கும் பொழுது, Et quand ce vent il a tourné autour de la terre, அந்த தண்ணீர் வடக்குக்கும் தெற்குக்குமாய் பிரிந்து போனது. l'eau s'est divisée entre le nord et le sud. பிரிந்து போய் உறைந்தது. Et elle s'est divisée. ஆர்க்டிக் அண்டார்டிக்காக மாறியது. Et c'est là où c'est devenu le pôle antarctique et l'arctique. ஏதோ நான் சொல்வதை குறித்து கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க விருப்பமானால் கண்டுபிடிக்கலாம். Et vous pouvez chercher si vous voulez. 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரையை நான் சொல்லுகிறேன். En octobre 1986, dans le magazine Times, ils ont écrit cet article. அக்வாலஜிஸ்ட்ஸ், தண்ணீர் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், C'est les scientifiques qui cherchent à propos des eaux.
ஆர்க்டிக் கண்டத்தில் இருக்கும் அந்த பனிக்கட்டிகள் எந்த அளவுக்கு தண்ணீரை கொண்டிருக்கின்றன என்ற ஒரு பெரிய ஆய்வில் ஈடுபட்டார்கள். Les chercheurs, ils ont été dans le pôle nord arctique et ils ont essayé de chercher à quel point était la glace. சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த டைம்ஸ் மேகசினில் எப்படி அதை எழுதியிருந்தார்கள் தெரியுமா? Et dans le magazine Times, ils ont écrit d'une manière assez un article de vulgarisation pour que tout le monde comprenne. ஆர்க்டிக் பனிக்கட்டிகளை 1000 துண்டுகளாக வெட்டி Et ils ont carotté, c'est-à-dire ils ont découpé en morceaux les glaces du pôle nord. அதன் ஒரு துண்டை கொண்டு போய் உலகத்தின் பெரிய பாலைவனமாகிய சஹாரா பாலைவனத்திலே போட்டால் Et ils ont pris un gros morceau de ce glace et ils l'ont mis dans le désert du Sahara. அந்த சஹாரா பாலைவனத்தையே பசுஞ்சோலையாய் மாற்றக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதாம். Et tellement cette eau-là, il a transformé le désert Sahara comme un endroit bien florissant. 1986 செப்டம்பர் மாத டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரை. Ah, ça c'est un article qui a été écrit en 1986 dans le magazine Times. அப்போ அந்த முழு ஆர்க்டிக்கும் உருகினால் என்ன நடக்கும்? Donc qu'est-ce qui va se passer si tout le pôle nord, le pôle nord, il se fond? அண்டார்டிக் உருகினால் என்ன Et நடக்கும்? qu'est-ce qui va se passer si le pôle sud, le continent antarctique se fond? வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறது? Regardez comment la parole, elle s'accorde avec la parole de Dieu s'accorde avec la science. இப்போ முதல் தடவையாக ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இல்லாமல் சூரிய கதிர்கள் பூமியை தாக்குகின்றன. Donc pour la première fois, on voit que les rayons de soleil sans le couche de hydroxyde, ils touchent la terre. தண்ணீர் நீராவியாக மாறி மேகமாய் வருகிறது. La terre, elle se transforme. Les eaux qui sont sur la terre deviennent de la vapeur. மேகத்தை ஊடறுத்துக் கொண்டு சூரிய கதிர்கள் வரும் பொழுது வானவில் தோன்றுகிறது. Et quand les nuages se séparent, il y a l'arc-en-ciel qui se produit. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வில்லை வானத்திலே வைக்கிறேன். Il a dit, moi je mets mon arc dans le ciel. திராட்சை தோட்டத்தை நோவா ஏற்படுத்துகிறார். Noé, il a créé des vignes. திராட்சை ரசத்தை குடிக்கிறார். Il boit le vin. மதுவெறி கொண்டு விழுகிறார். Il est ivre et il tombe par terre. அவர் குடிக்காரரா? Est-ce que c'est un alcoolique? இல்லை. Non. இதுவரை Jusqu'à présent, போதிய அளவு சூரிய வெப்பம் இல்லாதபடியினால் பூமியிலே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த கிருமிகள் இல்லை. parce que jusqu'à présent, comme il n'y avait pas assez de rayons de soleil pour réchauffer, tous les micro-organismes n'existaient pas sur la terre. Il n'y avait pas de réchauffement. இப்போ முதல் தடவையாக பாக்டீரியா உருவாகி இருக்கிறது. Donc pour la première fois, il y a des bactéries qui se forment sur la terre. திராட்சை ரசம் புளிக்கிறது, fermentation Et happens. le jus de raisin se fermente et il devient du vin. புதுவிதமான நுண்ணுயிர்கள், கிருமிகள் எல்லாம் உருவாகி நோய்கள் நொடிகள் வர ஆரம்பிக்கின்றன. Il y a de nouvelles bactéries, des virus et des maladies qui arrivent. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது. Et l'âge de l'homme diminue. உங்களுக்கு தெரியுமா, இந்த அண்ட வெளியிலே பிரயாணித்துக் கொண்டு அங்கமங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எரிகற்கள், மிக்கியாஸ் என்று சொல்வார்கள். Vous savez toutes les microcellules qui courent au-dessus. அவை பூமிக்குள் அந்த அண்டவெளியிலிருந்து பூமிக்குள் வரும் பொழுது, Et quand ils dépassent l'atmosphère et ils touchent la terre, ஆக்சிஜனோடு பட்டவுடன் எரிந்து கொண்டு சாம்பலாகி கொண்டு விழும். et quand ils traversent, ils brûlent et ils deviennent comme de la cendre. அந்த துகள்கள் மனிதனுடைய தோலில் படுகிறபடினால் தான் தோலில் சுருக்கங்கள் வருகின்றன. Et quand on voit que cette rayon-là, quand il touche, c'est là où il y a des rides sur la peau de l'homme. ஹைட்ரோக்சைடு படலம் இருக்கும் பொழுது இது ஒன்றுமே Et வரவில்லை. quand il y avait cette couche d'hydroxyde au-dessus de la terre, il n'y avait pas ce problème-là. ஆகவே நோவா காலம் வரை வாழ்ந்த ஜனங்கள் வாலிபர்களை போல வாழ்ந்தார்கள். Les gens qui ont vécu jusqu'à l'époque de Noé, ils ont vécu comme des jeunes. நம்ம ஆள் ஆதாம் இருக்கிறாரே, Et notre homme qui s'appelle Adam, 930 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாராம். il a vécu 930 années. பைபிளே சொல்லுது அவர் என்ன பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாரு. Et la Bible dit qu'est-ce qu'il faisait. 930 வருஷம் வாழ்ந்து குமாரர்களையும் குமாரத்தையும் பெற்றான். Et il a eu des enfants, il a eu des fils et des filles. Everybody was busy baby making. Donc il a fait le travail d'avoir des enfants. அந்த காலத்துல நாம இருந்திருந்தோம்னா, Et nous, si on était là à cette époque, வாலிபனை பாத்துக்க, தம்பி உனக்கு இப்ப எத்தனை வயசாச்சு? mon frère, mon jeune homme, quel âge tu as? 748 அப்படிமா. Il disait 748 ans. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்ததுக்கு விஞ்ஞான ரீதியாக ஆதாரம் இருக்கிறது அன்பானவர்கள். Donc il y a des preuves scientifiques qui montrent que cette époque-là a existé. இப்போ அந்த ஜலத்தை ஆண்டவர் பிரித்து விட்டார். Dieu, il a séparé les eaux. பாருங்க,
இப்ப பாருங்க 9வது வசனம் Regardez le verset 9. வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அந்த அது கீழே இருக்கின்ற அந்த தண்ணீரை Et les eaux qui étaient en bas, ஒரு இடத்தில் சேர பண்ணிவிட்டு il a fait en sorte qu'ils s'amassent d'un côté, வெட்டாந்தரைகள் அல்ல pas d'une terre plate. வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். Il a dit que la terre paraisse. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Vous savez que dit la science? ஆரம்பத்தில் கண்டங்களும் சமுத்திரங்களும் இருக்கவில்லை. Au début, il n'y avait ni les continents ni les océans. ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் இருந்தது. Il y avait un continent, un océan. பிறகுதான் பிரிந்தது. Et c'est ensuite qu'il y a eu la séparation. இன்றைக்கு கூட சில பேர் ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருப்பார்கள். Encore aujourd'hui, beaucoup cherchent où est le jardin d'Éden. கண்டுபிடிக்க முடியவே முடியாது. On ne peut pas le découvrir du tout. ஈராக்கிலே என்று சொல்லுகிறார்கள். Certains disent que c'est dans la zone de Irak. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே ஓடின 4 நதிகளில் 2 நதிகள் அங்கே ஓடுகின்றனவாம். Parce que dans le jardin d'Éden, dans les 4 fleuves qui coulaient, il y a 2 d'entre eux qui se trouvent à cet endroit-là. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ். Et il y a l'Euphrate et le Tibre. ஆனா உண்மை என்னவென்றால் Quelle est la vérité? ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதிகள் 4இன் 2 பெயர்களை எடுத்து 2 நதிகளுக்கு வைத்துக் கொண்டார்கள். Mais ils ont pris le nom des 2 fleuves qui étaient dans le jardin d'Éden et ils l'ont mis là-bas, c'est tout. நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு Et après le déluge de Noé, தண்ணீர் மேலே போகாமல் l'eau ne s'est pas partie en haut வடக்கு தெற்காக பிரிந்தபடியினால் parce qu'il s'est divisé entre nord et sud. இப்போ இருக்கிற மாதிரியான கண்டங்களும் சமுத்திரங்களும் மாறின. Les océans et les continents de maintenant, on les voit maintenant actuellement. ஆகவே அந்த ஒரு கண்டத்தில் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை கண்டுபிடிக்க முடியவே Donc முடியாது. on ne peut pas découvrir le jardin d'Éden dans quel continent il se trouvait, dans quelle partie du continent. பாருங்கள், விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு கண்டம் இருந்தது என்று, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். La science, elle dit qu'il y avait le continent était en un seul morceau et la parole dit aussi qu'il y avait un seul morceau de terre plate. அப்புறம் பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாத்தீங்களா, ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம். Regardez, une partie de la terre et une partie d'océan.